நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுங்களா? நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், எங்கள் தங்கம், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல் திரு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆம், வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்று பாடலை பாடி வாழ்ந்து காட்டிய ஒரு மாமேதை, புனிதர், மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவர் திரு எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள்தான் இன்று. இத்தகைய பிறந்த நாளில் அவரை பற்றி நான் ஏன் இவ்வளவு தூரம் கூறுகிறேன் என்றால், பொதுவாக மக்களுக்கு பணம் நிறையா இருப்பதால் தான் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள். அவர் நம்மிடம் இல்லையே, நாம் ஏன் தர்மம் செய்வது என்று பல பேர் நினைப்பதுண்டு. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். அவர் சிறு வயதில், அதாவது 1955-56 சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்படி அவர் நாடக கலைஞர். அவர் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தில் தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது ஒரு நாடகத்தில் நடித்து 15 ரூபா சம்பளம் வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு வராரு. அப்போது சக நடிகர் ஒருத்தர், நான் 2 நாளாக சாப்பிடல ஐயா, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என் குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொன்னோன்னே தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகணுன்னு நினச்சிருக்கக்கூடிய அந்த 15 ரூபான்றது அன்றைக்கி வந்து 1000 கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு மதிப்பு. அப்பேற்பட்ட அந்த 15 ரூபாவை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அன்றைக்கி அவர் வீட்டில் வந்து அவர் சாப்பிடாமல் இருந்து நல்லது செஞ்சாருங்க. ஏன் எதுக்காக சொல்ல வரேன்னா, பணம் இருந்து தர்மம் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கையில் பணமே நம்மக்கிட்ட இல்லாமல் போகும், நம்ம வீட்டுக்கு கையில் கொண்டு போக முடியாதுன்னு தெரிந்தும் நம்ம பணத்தை எடுத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் தாங்க அவர் பொன்மனச் செம்மல். அதனால தான் அவரை எல்லாரும் இன்றைக்கி புகழ்ந்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அவர் வளர்ந்தது என்னமோ ஒரு வறுமை கோட்டில் தான் வளர்ந்தார். ஆனால் அவர் இருக்கும்போது கோடீஸ்வரனாக தான் இருந்தார். இருந்தாலும் அவர் மக்களுக்கு நிறைய செஞ்சுட்டு தர்மம் நிறைய பண்ணியிருக்காருங்க. அவர் வீட்டையே காது கேளாத ஒரு குழந்தைகளுக்காக எழுதி கொடுத்துருக்காருங்க. அப்பேற்பட்ட நல்ல மனிதரோட பிறந்த நாளில் அவரை நாம் பற்றி பேசாமல் இருக்க முடியாதல்லவா? அதனால தான் இன்றைக்கி புரட்சித் தலைவருடைய பிறந்த நாளில் அவரை பற்றி சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கேன். அனைவரும் நாம் ஒன்று செய்யணுங்க. நாம் பல கோடி ரூபா சம்பாதிக்கலாம், ஆனால் போகும்போது ஒன்றும் எடுத்து போக போகிறதில்ல. அலெக்சாண்டர் அதுக்கு தான் என்ன சொன்னாராம், என் கையை வெளியில் வச்சு என்னை இது பண்ணுங்க, அடக்கம் பண்ணுங்கன்னு. இதில் பெட்டகத்தில் மரப்பெட்டியில். ஆனால் எதுக்காக சொன்னார்? நான் போகும்போது கையில் ஒன்றுமே கொண்டு போகலன்னு. ஆனால் அது தெரியாமல் ஜனங்க கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து சேர்த்து வைக்கிறாங்க. அது எதுக்காகன்னு தெரியல. இருப்பினும் நாம் நல்ல மனிதரை பற்றி பாராட்டுவோம், புகழ்ந்து பேசுவோம், அவரை போலவே வாழ்ந்து காட்டுவோம் என பணிவுடன் கூறி நிறைவு செய்யும் உங்கள் விழிப்பூட்டும் விஸ்வநாதன். வாழ்க வளமுடன். பணிவுடன் விழிப்பூட்டும் விஸ்வநாதன்.